முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது பாஜகவுடன் கூட்டணி ஆசையில் இருந்தார் அன்புமணி. அதை தடுப்பதற்காக தான் தலைவர் பதவியை ராமதாஸ் எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் ராமதாஸுடைய நோக்கம். அடிக்கடி கணக்கிட்டு அவர் அதில் தவறியது ஓரிரு முறை தான். ஆனால் அவருடைய கணிப்பு தவறாமல் வெற்றி பெற்றது பல முறை. அது எந்த வகையிலும் கூட்டணி இல்லை. அதனால் அது வெற்றி பெறாது. இதை போய் நீங்கள் தனியாக ஆய்வு நடத்தி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டே 18 விழுக்காடு வாக்குகளை அண்ணாமலை அந்த கூட்டணிக்கு பெற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய சாதனை. அவருடைய நோக்கம் வெற்றியை பெற வேண்டும். இரண்டாவது நோக்கம் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும். தன்னுடைய மகன் ஆட்சியில் மத்தியில் போய் அமர வேண்டும். இந்த ரெண்டு நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள சூழலில் அவர் திமுகவை தேர்ந்தெடுக்கவே மாட்டார். அதனால் அவ்வளவு தூரம் விவரம் தெரியாதவர் இல்லை மருத்துவர் ராமதாஸ். அவர் கடைசி நிமிஷம் வரையில் அரசியல் களத்தில் அனைத்தையும் தேர்ந்து தெளித்து ஒரு முடிவை எடுப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக எதிர்பார்க்கலாம் இருக்கலாம். இவர் அம்பேத்கரை முன்வைத்துக் கொண்டு இப்பொழுது இந்த மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார். இவர் என்றைக்காவது படித்திருக்கிறாரா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய முதல்வர் வாசித்திருப்பாரா என்பது சந்தேகம். எல்லா மாநில உரிமைகளையும் பறித்தெடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி தானே. அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி புகழ் பாடிக்கொண்டு நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறீர்களே, கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கிறதா? ரெண்டு அவங்களுடைய ஆயுத கிடங்கில் 2 ஆயுதங்கள் துருப்பிடித்து கிடக்கும். ஒன்று இந்திய எதிர்ப்பு, இன்னொன்று மாநில சுயாட்சி. எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறது அப்பொழுது அதை கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை துடைத்து அதை சுத்தமாக கொண்டு வந்து அப்படி வாழை சுழற்றி பார்ப்பார்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? பாஜக கூட்டணியை மையப்படுத்தி தான் பாமகக்குள்ள தற்போது ஏற்பட்டிருக்கிற சலசலப்புகள் காரணமாக ஒரு பக்கம் பார்க்கப்படுது. ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததிலிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தாலும் கூட முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது பாஜகவுடன் கூட்டணி போவதில் ஒரு திட்டமிட்டிருந்தார், அந்த ஆசையில் இருந்தார் அன்புமணி. அதை தடுப்பதற்காக தான் தலைவர் பதவியை ராமதாஸ் எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பாமகக்குள்ள நடக்கிற தற்போதைய விஷயங்களுக்கு அப்போ பாஜக தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. இதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, எல்லாவற்றுக்கும் பாஜக தான் காரணம் என்று சொல்வது எந்த வகையில்? இப்படி கேட்கிறேன், பாமகக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கான பாமகவில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பாஜக எப்படி காரணமா? ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் ராமதாஸுடைய நோக்கம். ஏனென்றால் அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் எந்த நேரத்தில் மக்களுடைய அலை எதை நோக்கி போகும் என்பதை துல்லியமாக அடிக்கடி கணக்கிட்டு அவர் அதில் தவறியது ஓரிரு முறை தான். ஆனால் அவருடைய கணிப்பு தவறாமல் வெற்றி பெற்றது பல முறை. அதனால்தான் மத்தியில் ஆட்சியில் போய் உட்காருகிற அளவுக்கு அதிகார பகிர்வை அடையக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி போய் சேர்ந்தது. அந்த நேரத்தில் அதிமுகவோடு போக வேண்டும் என்று அவர் நினைத்தது அவரளவில் சரி. காரணம், அண்ணாமலை உருவாக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இதில் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். திமுக அதிமுக அல்லாமல் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவதற்கான ஒரு கூட்டணி முயற்சியை அண்ணாமலை மேற்கொள்கிறார். அது அண்ணாமலையினுடைய முயற்சியில் உருவான கூட்டணி என்றாலும் அந்த கூட்டணியில் வலிமையை தரக்கூடிய கட்சிகள் பங்கேற்கவில்லை. நீங்கள் இப்படி பாமக இல்லை வெளியே வைப்பதாக வைத்து கொண்டு பேசுவோமே. அப்படியானால் அந்த அண்ணாமலையை உருவாக்கிய அந்த கூட்டணியில் முகம் தெரிந்த நற்பெயருடைய ஒரு கட்சி, அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் நல்லவர்கள் நிறைந்த ஒரு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அதில் இருக்கிறது. மற்றபடி பாமகவை தவிர்த்து விடுங்க.
தமிழ் மாநில காங்கிரஸை விட்டு அந்த கட்சியின் கூட்டணியை கொஞ்சம் பாருங்கள். அது எந்த வகையிலும் கூட்டணி இல்லை. அதனால் அது வெற்றி பெறாது. இதை போய் நீங்கள் தனியாக ஆய்வு நடத்தி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டே 18 விழுக்காடு வாக்குகளை அண்ணாமலை அந்த கூட்டணிக்கு பெற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய சாதனை. அது அண்ணாமலையினுடைய சாதனை என்று தான் நான் சொல்லுவேன். அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட உழைப்பு, கடுமையான அர்ப்பணிப்பு, எல்லா வகையிலும் முயன்று பார்த்து அவர் செய்து பரிசோதனையில் 18 விழுக்காடு வாக்குகள் வந்து நின்றது. ஆனால் முதலில் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பே இப்போ ராமதாசன் நினைக்கிறார் இது உருப்படாத கூட்டணி, அதில் ஒன்றும் வலிமையான கட்சிகள் இல்லை, அதனால் நாம் அதிமுகவோடு போகலாம் என்று அவர் சொல்லி அந்த கூட்டணியில் இருந்தால் நாம் ஒரு 2 இடங்களாவது வெற்றி பெறலாம் என்று அவர் நினைத்து அந்த கருத்தை வைத்திருக்கிறார். இங்கே அன்புமணி அதெல்லாம் சரியில்லை, நாம் இந்த பாஜக தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, தொடர்ந்து அவர்கள் வெற்றிகளை சந்தித்து கொண்டே வருகிறார்கள், மோடியினுடைய பிம்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டிலும் முன்னை போல் மோடி எதிர்ப்பு அலையோ வெறுப்பு அலையோ இல்லை. இந்த நேரத்தில் இளைஞராக ஒரு அண்ணாமலை இருக்கிறார், நானும் ஒரு இளைஞனாக பக்கத்தில் போய் இருந்து இந்த உடன்பாடு கொண்டு தேர்தலை சந்திப்பது சரியாக இருக்கும் என்று இவர் நினைத்தார். அதனால் அவர்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்தது. இன்றைக்கு எந்த அதிமுகவோடு உடன்பாடு இருந்திருக்க வேண்டும் என்று ராமதாஸ் நினைத்தாரோ, எந்த பிஜேபியோடு உடன்பாடு இருப்பது சிறப்பு என்று அன்புமணி நினைத்தாரோ, இருவருடைய நோக்கமும் நிறைவேறிவிட்டதே. அதிமுக பாஜக கூட்டணி தான் இப்பொழுது அமைந்திருக்கிறது. எனவே நேற்று ராமதாஸ் விரும்பியது இன்று நடக்கிறது. நேற்று அன்புமணி ராமதாஸ் விரும்பியது போலத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி குறித்து ராமதாஸும் அன்புமணியும் மனத்தளவில் கருத்து வேற்றுமை கொள்வதற்கு வாய்ப்பில்லை. மற்றபடி வேறு என்ன பிரச்சனைகள் என்பது குறித்து எனக்கு எதுவும் தெரியாத நிலையில் நான் அவற்றை பற்றி வாய் திறக்க. ஓகேங்க. ஏன்னா இதை பற்றி தான் ஒரு கோணம் வைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போது திடீர்னு பார்த்தா அப்போது குடும்ப பிரச்சனையின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த பாயிண்டில் தான் இப்போ இல்லை, இந்த அரசியல் பிரச்சனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நான் இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். நேற்று அதிமுகவோடு போகணும்னு அவர் சொன்னார். இன்றைக்கு அதிமுகவோடு தான் பிஜேபி கூட்டணி இருக்குது. இவர் பிஜேபியோடு தான் போகணும்னு சொன்னார். அந்த பிஜேபி அதிமுகவை தான் கூட்டணி அமைத்திருக்கு. அப்புறம் ஒரு பிரச்சனை இல்லையே. இப்பொழுது டாக்டர் ராமதாஸ் திமுகவோடு கூட்டணி போக வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி அதை அன்புமணி ஏற்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிறார் போல் மறுபடியும் அரசியல் ரீதியாக இதற்குள்ள இப்போ அந்த பாயிண்ட் தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் பாஜக வேண்டான்னு சொன்னா அந்த பாஜக இருக்கிறதுனால தான் இப்போ அதிமுகவை தவிர்த்துட்டு திமுகன்ற மனநிலையில் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரோ அப்படிங்கிறது. பாஜக வேண்டாம் என்று டாக்டர் ராமதாஸ் சொல்வதற்கு வாய்ப்புகளே ரொம்ப குறைவு. அவருடைய நோக்கம் வெற்றியை பெற வேண்டும். 2வது நோக்கம் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும். தன்னுடைய மகன் ஆட்சியில் மத்தியில் போய் அமர வேண்டும். இந்த 2 நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள சூழலில் அவர் திமுகவை தேர்ந்தெடுக்கவே மாட்டார். அதனால் அவ்வளவு தூரம் விவரம் தெரியாதவர் இல்லை மருத்துவர் ராமதாஸ். அவர் கடைசி நிமிஷம் வரையில் அரசியல் களத்தில் அனைத்தையும் தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவை எடுப்பார். அதனால் அவர் பிரச்சனை இப்பொழுது ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, நான் இப்படி பார்க்குறேன். நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கி அமித்ஷா ஏன் போய் பார்க்குற? கொஞ்சம் ஓட விட்டு பார்ப்போம். அதுதான் எப்பொழுதுமே டாக்டர் ராமதாஸுடைய அரசியலாக இருந்திருக்கிறது. கடைசி நிமிடம் வரையிலும் ஓட விட்டு நாம் இறுதியாக இந்த இடத்துல தான் நிற்க போகிறோம். ஆனாலும் பெறக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் வெற்றி பெற முடியுமோ அந்த வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது. அதற்காக பொறுத்திருந்து செய்தால்தான் அது சரிப்படும் என்று அவர் அந்த வியூகத்தை அமைத்திருக்கலாம். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருக்கலாம், நிச்சயமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ரீசெண்டாக மாநில சுயாட்சி அப்படிங்கிற குரலை முதல்வர் எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே எழுப்பப்பட்ட குரல், அதற்கப்புறம் பல படிநிலைகள் கடந்தாலும் எந்த ஒரு ஆக்ஷனும் எட்டப்படாத ஒரு விஷயம் அது. திரும்பவும் தற்போது மாநில சுயாட்சி, ஏன்னா மாநில உரிமைகள் எல்லாம் குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மத்தியில், அதெல்லாம் மீட்டெடுக்கணும் கணிசமான அளவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நியாயமான உரிமைகளை பாதுகாப்பது, மத்திய மாநில அரசுகளுக்கிட்ட உறவுகள் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அதில் ஒரு வடிவமைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். தற்போது இந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நகைப்புக்கு இடமான ஒன்று. இதில் வேறு ஒன்று பெரிதாக இதை பற்றி நான் மிக விரிவாக ஒரு ஆய்வு அரங்கம் வைத்து என்னை பேச சொன்னால் கூட நான் பேசுவேன். அதாவது
மாநிலங்களுக்கு மிக அதிகமான உரிமைகள் வேண்டும் என்பதில் 2 கருத்துக்கள் யாருக்கும் இருக்கவே முடியாது. எல்லா மாநிலங்களுக்கும் அதிகமான உரிமைகள் வேண்டும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே 1935 இந்தியா ஆக்ட் அதை அடிப்படையாக கொண்டது தான். வெள்ளையர்கள் உருவாக்கிய 1935ஆம் ஆண்டு இந்திய சட்டத்தினுடைய பல கூறுகளை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். 1935 இந்தியா ஆக்டே கூட்டாட்சி தத்துவத்தை தான் வெளிப்படுத்துகிறது. கூட்டாட்சியை பற்றி தான் பேசுகிறது. 1946 கேபினட் தூதுக்குழு வந்தது. வெள்ளையர் அரசு அனுப்பி வைத்த கேபினட் தூதுக்குழு, மந்திரி சபை தூதுக்குழு என்பார்கள், ஆங்கிலத்தில் கேபினட் கமிஷன் என்பார்கள். இந்த கேபினட் தூதுக்குழு வைத்த பரிந்துரைகளை என்ன தெரியுமா? மத்தியில் மிக குறைந்த அதிகாரங்களை கொண்ட ஒரு ஆட்சி, அதாவது தேச பாதுகாப்பு, வெளி விவகாரம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளி விவகாரம், கம்யூனிகேஷன் உள்நாட்டு போக்குவரத்து, இவைதான் மிக முக்கியமானது. தேச பாதுகாப்பு, வெளி விவகாரம், உள்நாட்டு போக்குவரத்து, இவை போன்றவற்றை மத்திய அரசிடம் கொடுத்து விடலாம். மற்ற அனைத்துமே மாநில அரசுகளிடம் இருக்க வேண்டும் என்பது தான் கேபினட் தூதுக்குழு முன்வைத்த பரிந்துரையே கூட. அப்போ மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வர வேண்டும். 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு என்று கோஷத்தை மகாத்மா காந்தி கொடுத்த மிக முக்கியத்துவமான மாநாடு தான் அன்றைய பம்பாய், இன்றைய மும்பை. அந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று மாநிலங்களுக்கு சுய நிர்ணயமும் சுய அதிகாரமும் உள்ள தீர்மானம்தான். எனவே மாநிலத்துக்கு அதிக உரிமைகளை கொடுப்பதில் அன்றைய காங்கிரஸ் இயக்கம், இப்போ கட்சி அது இயக்கம், அன்றைய காங்கிரஸ் இயக்கம் ஆதரவாக இருந்திருக்கிறது. புரியுதுங்களா? இந்த ஒரு 3-4 விஷயங்களை மட்டும் மத்திய அரசு வைத்துக்கொண்டு மற்றபடி மாநிலங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவது என்று தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் போய் 1942 ஜவஹர்லால் நேரு நின்று கொண்டு, நான் எல்லாம் தேதி வாரியாக கூட கொடுக்க தயார், நின்று கொண்டு அவர் சொல்கிறார், விரும்பினால் மாநிலங்களுக்கு உட்பட்ட மத்திய அரசு என்கிற கான்ஃபெடரேஷன், அது ஒன்று யூனிட்டரி கவர்மெண்ட், இன்னொன்று ஃபெடரல் கவர்மெண்ட், இன்னொன்று கான்ஃபெடரல் கவர்மெண்ட். யூனிட்டரி கவர்மெண்ட் என்பது ஒற்றை ஆட்சி, ஃபெடரல் கவர்மெண்ட் என்பது மாநிலங்கள், அதான் கூட்டாட்சி. மாநிலங்கள் எல்லாம் ஏராளமான உரிமைகளை பெற்றிருக்கும், மத்தியில் ஒரு மிக குறைந்த உரிமைகளை மட்டும் வைத்து இணைப்பு பாலமாக மத்தியில் அரசு இருக்கும். இதுதான் ஃபெடரல் என்பது. நீங்கள் ஃபெடரேஷன் வந்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு தான் அதிகமான இடம், அவற்றுக்கு உட்பட்டு தான் மத்திய அரசு இருக்க முடியும். இந்த அளவுக்கு பேசியது தான் காங்கிரஸ். புரியுதுங்களா? ஆனால் இப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இரத்தத்தை சிந்தி மத அடிப்படையில் 2 முக்கியமான மதங்களுக்கு இடையே வெறுப்பு உணர்வு வேர்விட்ட நிலையில் அந்தந்த மாநிலத்திற்கு அதிகமான அதிகாரங்களை கொடுத்து மிக பலவீனமான ஒரு மத்திய அரசு இருந்தால் விரைவில் இந்த நாடு பல துண்டுகளாக சிதறி போய்விடும் என்று நேருவும் மற்றவர்களும் முடிவெடுக்கிறார். இவர் அம்பேத்கரை முன்வைத்து கொண்டு இப்பொழுது இந்த மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறார். இவர் என்றைக்காவது படித்திருக்கிறாரா? ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய முதல்வர் வாசித்திருப்பாரா என்பது சந்தேகம். அதிலும் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி டிபேட், இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை, அந்த சபையில் ஒவ்வொரு ஆர்டிக்கல் வைஸ் எழுப்பப்பட்ட விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள், அவையெல்லாம் எத்தனை தொகுதிகளாக வந்திருக்கின்றன? அவற்றில் ஏதாவது ஒன்றை அவர் படித்திருப்பாரா? அம்பேத்கரை பொறுத்தவரையில் நீங்கள் 2 செய்திகளை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வலிமையான மத்திய அரசு வேண்டும் என்பதுதான் அம்பேத்கருடைய மிக முக்கியமான குரல். வீக் சென்டர் இல்லை, ஸ்ட்ராங் சென்டர். வலிமையான அரசு இருந்தால்தான் இந்தியா என்றைக்குமே ஒன்றாக இருக்க முடியும். காரணம், இது பல்வேறு இனக்குழுக்கள் ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. இது பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில்
மாநிலங்களுக்கு மிக அதிக உரிமைகளை கொடுத்துவிட்டு மிக பலவீனமான மத்திய அரசு என்றால் நாடு சிதறுண்டு போகும் என்ற கவலை அம்பேத்கருக்கு இருந்தது. அதே போல் அம்பேத்கருடைய தாய்மொழி ஒன்று இந்தி கிடையாது. ஆனால் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி தான் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். அதே நேரத்தில் ஆங்கிலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது மக்களால் ஏற்கப்படுகிற வரையில் அது துணை மொழியாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். அதைத்தான் பிறகு ஜவஹர்லால் நேருவும் தன்னுடைய உறுதிமொழியாக கொடுத்தார். எனவே அம்பேத்கரை வைத்துக்கொண்டு வசதிக்கு விளையாடக்கூடாது. இந்த நாட்டை மிக அதிகமாக நேசித்த மனிதர் அம்பேத்கர். அதனால்தான் ஒரு சிந்தித்து ஒரு அற்புதமான அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வழங்கிவிட்டு போயிருக்கிறார். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாநில சுயாட்சி என்பதே இது கடன் வாங்கிய கோஷம். இவர்கள் மூளையில் உதித்ததெல்லாம் கிடையாது. 1945ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்குள் மாப்போசி இருக்கிற பொழுதே திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோஷத்தை எழுப்பினார் அவர் 1945. 1946 காங்கிரசுக்குள் இருந்தபடியே தமிழ் இனத்திற்கு அதிக உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தொடங்கியது தான் தமிழரசு கழகம். காங்கிரஸ் இருக்கிறது, காமராஜர் தலைவராக இருக்கிறார், அந்த கட்சியில் தான் மாப்போசி இருக்கிறார். ஆனால் அதற்குள்ளேயே அவர் அமைப்பை உருவாக்கினார். அதுதான் தமிழரசு கழகம். 1946 தமிழரசு கழகத்தினுடைய கோரிக்கையே மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. புரிகிறதா? இது மாப்போசி உருவாக்கினது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இதை ராஜாஜி வரையில் வரவேற்றிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ராஜாஜி இன்னும் தீவிரமாக போய் இராணுவம், அதான் தேசத்தின் பாதுகாப்பு, வெளி விவகாரம், இந்த 2 மட்டும் மத்திய அரசிடம் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கார். அதனால் மாநிலங்கள் மிக அதிகமான உரிமைகளை பெறுவதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மாநிலங்களுக்கு உரிமைகளை தருவதாக சொல்லி காங்கிரஸ் ஒவ்வொரு செயற்குழுவிலும் தீர்மானத்தை நிறைவேற்றி, மாநாட்டிலும் தீர்மானத்தை நிறைவேற்றி, பிறகு முற்றிலும் முரணாக மாநிலங்களின் அதிகாரங்கள் அனைத்தையும் பறித்தெடுத்து மத்திய அரசுக்கான ஒரு பட்டியல், மாநில அரசுக்கான ஒரு பட்டியல் என்று மட்டும் நிற்காமல் அந்த 2மே பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பொது பட்டியலையும் உருவாக்கி வைத்திருந்த நிலையில் அவற்றையெல்லாம் சாதகமாக்கி கொண்டது யார்? எல்லா மாநில உரிமைகளையும் பறித்தெடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி தானே. அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த இந்தி கூட்டணியில் இவரும் இடம்பெற்று ராகுல் காந்தியை புகழ்பாடிக்கொண்டு நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறீர்களே, கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கிறதா? இப்பொழுது நீங்கள் நீட்டை பற்றி பேசுகிறீர்கள். இந்த நீட் விவகாரத்தில் நீங்கள் மூக்க நீட்ட முடியலை. ஏன் முடியலை? இந்த நீட் விவகாரம் என்பது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போய்விட்டது. மாநில பட்டியலில் தான் அது 1975 வரை இருந்தது. காமராஜர் ஆண்டும் போதும், மற்றவர்கள் ஆளுகிற போதும், அண்ணா ஆளுகிற பொழுதும், ஏன் கலைஞரே ஆண்டு கொண்டிருந்த போதும் ஒரு மாநிலத்தில் கல்வி திட்டத்தை அமைப்பது என்பது முழுமையாக அந்த அரசின், மாநில அரசின் உரிமையாக இருந்தது. 1975 நெருக்கடி நிலை காலத்தை பயன்படுத்தி கொண்டு அதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? இந்திரா காந்தி தானே. இன்று வரையில் இந்த நீட்டுக்கு பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஒரு நாளும் நீட்டு வராது. நீங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு பள்ளம் தோண்டுகிறீர்கள். வராத நீட்டு எப்படி வரும்? நான் கேட்கிறேன். இப்பொழுது நீங்கள் இதை ரொம்ப விரிவாக பேசின நேரமாகும். அதாவது பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டே தங்களுடைய அரசியல் வாழ்வை நடத்துவது என்றால் அதனால் விளையக்கூடியது என்ன? ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான வீழ்ச்சியும் சரிவும் தானே. இப்பொழுது நீங்கள் ஒன்று எடுத்துங்க, பல்கலைக்கழகங்கள் விவகாரத்தில் ஆளுநருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது. வெற்றி வாகை சூடிவிட்டார் நம்முடைய ஸ்டாலின். அதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டது என்கிறீர்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆர்டிக்கல் 200 பொறுத்த வரையிலும் பிரச்சனை இல்லை. சட்டமன்றம் ஒரு முறை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினால் அதை அங்கீகரிக்க வேண்டும் ஆளுநர். இல்லை, அதில் மாற்றங்கள் தேவை என்று நினைத்தால் அவர் சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம். பிறகு அந்த சட்டமன்றத்தில் திருத்தங்கள் செய்தும் ஆளுநருக்கு அனுப்பலாம். அது திருத்தங்களே செய்யாமல் அந்த ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைத்தால் கையொப்பம் இடுவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழியே கிடையாது.
அல்லது முதலில் இவர்கள் தீர்மானத்தை அனுப்புகிற போதே அந்த தீர்மானத்தை பார்த்துவிட்டு அதில் ஆளுநருக்கு இணக்கமில்லை என்றால் அப்பொழுதே அவர் குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி வைக்கலாம். முதல் முறை. 2 முறை மறுத்த பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு முடியாது. ஆக ஆர்டிகல் 200 மிக தெளிவாக இருக்கிறது. அதை ஆளுநர் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது வரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் விவகாரத்திலையும் எல்லா 10 பல்கலைக்கழகத்திற்கும் அவர் ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் வைத்திருந்தார். இப்பொழுது அது முழுவதும் வேந்தர் அவர் இல்லை, இனி முதலமைச்சரே வேந்தராக வருவார் என்ற நிலைக்கு நாம் இப்போ வந்திருக்கிறத பெரிய வெற்றியாக சொல்கிறாங்க. இப்போ அது ரெவ்யூ பெட்டிஷன் போகிற பொழுது அது என்ன நடக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. இப்போ பல்கலைக்கழகங்கள் என்பவை உயர்கல்வி சார்ந்தவை, உயர்கல்வித்துறையை சார்ந்தவை. பொதுப்பட்டியலில் இருக்கிறதுல சிக்கல் என்ன தெரியுங்களா? ஒரு பிரச்சனையில் மத்திய அரசு ஒன்றை நினைக்கிறது, மாநில அரசும் அதையே நினைக்கிறது என்றால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும். ஒரு பிரச்சனையில் மத்திய அரசு ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது, மாநில அரசு வேறொரு கருத்தை கொண்டு முரண்படுகிறது என்றால் மாநில அரசினுடைய முரண்பாடு மத்திய அரசினால் தகர்க்கப்பட்டுடும். மத்திய அரசினுடைய கருத்து தான் மேலோங்கி நிற்கும். அப்போ இன்றைக்கு அது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்க கல்வியில் மத்திய அரசு தான் இந்த சட்டத்தை போடுறான், கல்வியை சார்ந்ததெல்லாம். அப்போ பல்கலைக்கழகங்கள் பற்றிய சட்டங்கள் எல்லாம் நீங்கள் இந்த உச்சநீதிமன்றம் ஒரே அடியாக தூக்கி போட்டு இது ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை என்று சொல்வது அதீதமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். நானும் சட்டம் படித்தவன் தான், நானும் சில காலம் வழக்கறிஞராக பணியாற்றியவன் தான். ஆர்டிகல் 200 சொல்கிறதுன்றது என்ன, ஆர்டிகல் 254 சொல்கிறது என்ன, ரெண்டுக்கும் உள்ள இடையில வித்தியாசங்கள்லாம் இன்னும் கூர்மையாக பார்க்கப்படணும். அதனால் அது மறுவிசாரிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. அதனால தான் இன்ன பல்கலைக்கழகத்து வேந்தர்களை எல்லாம் அழைத்து கூட்டத்தை போட்டவர் இந்த நீதி மற்றவை பற்றி எதையுமே பேசாமல் நீங்கள் பகுத்தறிவு கொள்கைகளுக்கு ஏற்றாற் போல நடத்துங்க, பகுத்தறிவுக்கு முரண்பட்ட செய்திகளெல்லாம் உங்கள் பல்கலைக்கழகங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவ்வளோதான். இதை நான் என்ன சொல்ல வரேன்னா 1969 இதுதான் முக்கியமானதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும். 1969 அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே அவர் மாநில சுயாட்சிக்கான பிரச்சனையை கையில் எடுத்தார். 1970 அவர் மாநில சுயாட்சிக்கான பிரச்சனைகள் பற்றி பேசத் தொடங்கினார், மாநாட்டிலையும் பேசத் தொடங்கினார். பிறகு இதற்காக அவர்கள் குழு அமைத்தார்கள். அந்த குழு தான் ராஜமன்னார் தலைமையில், முன்னாள் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ராஜமன்னார், நீண்ட காலம் பல்கலைக்கழக துணை வேந்தராக இருந்த லட்சுமணசாமி முதலியார், உயர் நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக முன்னாள் நீதிபதியாக இருந்த சந்திரா ரெட்டி, 3 பேர் கொண்ட குழு தான். இந்த 3 குழு ராஜமன்னார், லட்சுமணசாமி முதலியார், சந்திரா ரெட்டி, இதில் 2 பேர் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதிகள், ஒருவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நீண்ட காலம் துணைவேந்தராக இருந்தவர். இவர்கள் உட்கார்ந்து மிக தெளிவாக ஆராய்ந்து 1974 அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. 1974 குறித்து வைத்துக் கொள்ளுங்க, 74 அறிக்கை கொடுத்தாங்க. அதை அப்படியே சட்டமன்றத்தில் அந்த அறிக்கையை கலைஞர் வைத்தார். அந்த அறிக்கையின் மீது அரசினுடைய கருத்து என்ன என்பதையும் தனிப்பட்டதாக சட்டசபையில் வைத்தார். ராஜமன்னார் குழுவினுடைய பரிந்துரை, தமிழக அரசினுடைய கருத்துரை இரண்டுமே எப்பொழுது வைக்கப்பட்டது? 1974. இன்றைக்கு என்ன ஆண்டு? 2025. 51 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 51 ஆண்டுகளாக நீங்கள் இதில் என்ன செய்திருக்கிறீர்கள்? இதில் 15 ஆண்டுகளுக்கு மேல் மத்திய ஆட்சியில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். 15 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் நீங்கள் இருந்த பொழுது என்றைக்காவது மாநில சுயாட்சி குறித்து நீங்கள் பிரதமரிடம் பேசினீர்களா? அமைச்சரவையில் விவாதித்திருக்கிறீர்களா? மத்தியில் ஒரு நாளாவது இதை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? யார் யாருக்கு என்னென்ன பதவி, என்னென்ன இலாக்கா என்பதற்காகத்தான் இங்கிருந்து கலைஞர் தள்ளாத வயதிலும் போய் மத்தியில் சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கையும் பார்த்தார். அப்படி என்றால் உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னா 1100 பக்கம்னு நினைக்கிறேன், மலர்க மாநில சுயாட்சி என்று KS ஆனந்தன் எழுதின புத்தகம்.
ரொம்ப விரிவான புத்தகம் அது. அதையெல்லாம் இன்றைக்கு படிக்க பொறுமை வேணும். அந்த புத்தகத்துக்கு நம்ம அணிந்துரை கலைஞர் கொடுக்குறார். அந்த கலைஞர் அணிந்துரையில் சொல்கிறாரு, மாநில சுயாட்சி தான் நம்முடைய மனதுக்கு மிகவும் உகந்த ஒரு கோரிக்கை. இதை நாம் சட்டமன்றத்தில் வைத்ததன் மூலம் ஒரு கடமையை நிறைவேற்றி இருக்கிறோம். இது எளிதில் கிடைக்கக்கூடியதல்ல. இதற்காக பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கும் என்று சொன்னவர் மாநில சுயாட்சி கொள்கையை தியாகம் செய்துவிட்டு தான் கடைசி வரை இருந்தாரே தவிர வேறு என்ன தியாகம் செய்தார்? நீங்கள் இந்திய எதிர்ப்பு என்று சொன்னீர்கள், 60 போராட்டம் நடத்தினீர்கள், சிறைக்கு போனீர்கள். இந்த மாநில சுயாட்சிக்கு எத்தனை முறை போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்து சிறைக்கு போனீர்கள்? மத்திய அரசை எத்தனை முறை நீங்கள் வலிமையாக எதிர்த்து மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தீர்கள்? ஒரு நாளும் கிடையாது. இன்றைக்கு வரிசையாக நடக்கக்கூடிய ரெய்டுகள், ஒவ்வொரு அமைச்சருடைய வீட்டுக்குள்ளேயும் அவருடைய நிறுவனத்துக்குள்ளேயும் சென்றால் கோடி கோடியாக கொள்ளையடித்த தகவல்களோடு ஈடி வருகிறது. வரம்பு மீறி சேர்த்து வைத்த பணப்பட்டியலோடு ஐடி வருகிறது. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடந்ததற்கான ஆதாரங்களோடு வருகின்றன. இப்படியே இன்னும் ஒரு ஆண்டு முடிவதற்குள் இன்னும் எல்லா விதமான ஊழல்களும் வெளிப்பட்டுவிடும். ஒரு டாஸ்மாகில் மட்டும் ஏறக்குறைய 40,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கும் என்றால் நினைந்து பாருங்கள். விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் நாம் புலம்பணும். அப்படி என்றால் சகல மட்டங்களிலும் நீங்கள் கொள்ளையடித்து குவித்து ஏராளமான தவறுகளை செய்தது ஒரு பக்கம், வாயை திறக்கிற பொழுதெல்லாம் அருவருப்பான அநாகரிகமான விமர்சனத்துக்குரிய பேச்சுக்களை பேசி மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பது இன்னொரு பக்கம். இப்படி எல்லா வகையிலும் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய எதிர்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்கிற நிலையில் அதை மூடி மறைப்பதற்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 அவங்களுடைய ஆயுத கிடங்கில் 2 ஆயுதங்கள் துருப்பிடித்து கிடக்கும். ஒன்று இந்திய எதிர்ப்பு, இன்னொன்று மாநில சுயாட்சி. எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறது அப்பொழுது அதை கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை துடைத்து அதை சுத்தமாக கொண்டு வந்து அப்படி வாளை சுழட்டி பார்ப்பார்கள். வேண்டுமென்றால் ஒரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்று ஒரு முறை வாளை சுழற்றுவார்கள், இன்னொரு முறை இப்பொழுது மாநில சுயாட்சி என்று வாளை சுழற்றுகிறார். நான் கேட்கிறேன், இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரையின்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏறக்குறைய 448 ஷரத்துகள் ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த 448 முதல்ல நீங்கள் நாடு விடுதலை பெற்று 1950 அரசமைப்பு சட்டம் உருவான போது அதில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. அதுதான் ஒரிஜினல். 395 பிரிவுகள் இருந்தன. அதற்கு பிறகு நீங்கள் அமெண்ட்மெண்ட் என்று 100க்கும் மேற்பட்ட முறையில் போட்டு இன்றைக்கு 448 பிரிவுகள் இருக்குது. இந்த 448 பிரிவுகளில் ராஜமன்னார் குழு பரிந்துரைகளின் படி பார்த்தால் ஏறக்குறைய 90 பிரிவுகளில் நீங்கள் கை வைக்க வேண்டும். 90 பிரிவுகளை நீங்கள் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு பிரிவும் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுகிறீர்கள். அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான ஷரத்துக்களை நீங்கள் கை வைத்து மாற்றுகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் 2 அவைகளிலும், நாடாளுமன்றம் ஒன்று மக்களவை இன்னொன்று மேலவை மாநிலங்களவை, 2 அவைகளிலும் அப்பொழுது இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 3/2 பங்கு வாக்கு வர வேண்டும். மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 50 விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் வர வேண்டும். அதற்கு பிறகு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இப்படி ஒரு ஷரத்தாக எடுத்து 90 ஷரத்துகளுக்கும் நீங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 3/2 பங்கு வாக்கு, பிறகு ஒட்டுமொத்த எண்ணிக்கை நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிறது, அந்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஆதரவு. பிறகு இந்தியா முழுவதிலும் இப்பொழுது 28 மாநிலங்கள் இருக்கின்றன என்றால் 28 மாநிலங்களில் 14 மாநிலங்களுக்கு மேல் ஆதரவு. எல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? திசை திருப்பலுக்காக பயன்படுத்த திசை திருப்புவதை தவிர ஒன்றுமே கிடையாது. இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், உதயநிதிக்கு என்ன தெரியும்? நான் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையார் போட்டது தான் ராஜமன்னார் குழு. இப்போ பிறகு புதிதாக என்ன குழு? அப்போ அந்த ராஜமன்னார் குழுவில் போட்ட பரிந்துரைகள் சரியில்லையா? இன்றைக்கு நீங்கள் ஒரு குறியனை வைத்து ஒரு குழு அமைக்கிறீர்கள். அசோக்வர்தன் ஷெட்டி அதில் இடம்பெற வைத்திருக்கிறீர்கள், நம்ம நாகநாதன் ஐயாவை இடம்பெற வைத்திருக்கிறீர்கள். இப்போ அந்த குழுவில் வந்த பரிந்துரைகள் எதுவுமே சரியில்லை என்பதனால் அது புறந்தள்ளப்பட்டதா? உங்கள் தந்தை அமைத்த குழு.
நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு 70லிருந்து 4 ஆண்டு காலம் அவர்கள் ஆய்வு நடத்தி கொடுத்த அறிக்கை அது. அந்த அறிக்கையின் மீது அரசு தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொடுத்த கருத்துரை ஒரு பக்கம். இவ்வளவு செய்ததோடு சரி, 15 ஆண்டுகளுக்கு மேல் மத்திய ஆட்சியில் இருந்தீர்களே, மாநில சுயாட்சி பற்றி ஒரு முறையாவது உங்கள் வாயை திறந்து வலிமையாக எதையாவது சொன்னீர்களா? கடுமையாக களத்திலே நின்று போராடினீர்களா? இது என்ன மாய்மாலம் என்று கேட்கிறேன். அதனால் எல்லாம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்ன இவ்வளவு வன்மமாக இருக்கிறீர்கள், கோபமாக இருக்கிறீர்கள் என்று சில நண்பர்களிடம் கேட்கும்போது சொல்கிறேன், இவர்களுடைய நடவடிக்கைகளை பாருங்கள். ஆரோக்கியமான அரசியல் சிந்தனை உள்ளவர்கள், மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்க பழகியவர்கள், ஒருபோதும் ஏற்க முடியாத கட்சி, மனிதர்கள், ஆட்சி, அதுதான் திமுக, திமுகவினுடைய அரசு. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். இந்த தகவல்கள்லாம் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துறோம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். மகிழ்ச்சி கோபி, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ். நன்றி.